1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் புகார்தாரராக கருதப்படுகிற நிகிதா பேசியதாக ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அந்த ஆடியோவில் நான் ஒரு மனிதநேயவாதி, உயிர்நேயவாதி, என் வீட்டு குக்கரில் ஒரு இருந்தால் கூட எறும்பு இருந்தால் கூட எடுத்து கீழே விட்டுருவேன், பாரிவளரோட பரம்பரையில் முல்லை கொடிக்கு தேர விட்ட மாதிரி உயிர்களை நேசிக்கக்கூடியவனா, அதே போல் என் வீட்டில் பாம்பு வந்தால் கூட நான் எடுத்து வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதே போல் உயரதிகாரிகள் யாரையுமே எனக்கு தெரியாது, தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு எல்லாரையும் போல தான் முதலமைச்சரையும் எல்லாரையும் தெரியும், எனக்கு தனிப்பட்ட பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஏன் நிகிதா ஆடியோ தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கு. சிபிஐ இதுக்கு என்கொயரி கேட்டிருக்காங்க, பட்டா கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க, சாரி கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும், இது என்ன இந்தியாவில் மட்டும் நடக்கிற பிரச்சனையா, அமெரிக்காவில் கூட தான் இப்படி நடந்திருக்கு, ஊபி குஜராத்தில் கூட இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி புரட்சி போராளியாக கருதப்படுகிற மரியாதைக்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அஜித்குமாருடைய வழக்கில் புகார்தாக இருக்கிற நிகிதா பத்திரிகையாளர் சந்திப்பு, பேட்டி, ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு ஏன் பண்றாங்க, அவருடைய பின்னணி என்ன, அதுல சொல்ற கருத்துலாம் உண்மைதானா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்கள் அவர் ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பத்திரிகையாளர்கிட்ட கேள்விக்கிறேன், இந்த திருப்புவனம் அஜித்குமார் குறித்து மரணம் குறித்து நீங்கள் என்ன கருத்து வச்சுன்னா, ஏற்கனவே நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுட்டேன், அதுதான் என்னுடைய கருத்து. இது ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுக்க எல்லா காவல்துறையுமே இப்படி தான் இருக்குது, எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்குது. அதே போல் இதுன்னு இங்கே மட்டுமா நடைபெறுது, அமெரிக்காவில் கூட ஒரு வெள்ளைக்காரர் ஒரு கருப்பினத்தை இளைஞரை இந்த மாதிரி அடித்து கொண்டார், அதை நம்ம எல்லாருமே வீடியோவை பார்த்தோம். அதனால் இது போலீஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்க, போலீஸ்னாலே ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஏவலாளாக தான் இருப்பாங்க, அதிகார வர்க்கத்துக்கு, பணக்காரங்களுக்கு, பெரிய ஆட்களுக்கு துணை போகிற ஆட்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மையிலேயே 100% உண்மையான கருத்து. அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், மதிக்கிறோம். ஏன்னா காவல்துறை என்பது அதிகார வர்க்கத்தினுடைய, பணக்காரர்களுடைய, ஆட்சியாளர்களுடைய ஏவல் துறையாக மாறிடுச்சு அப்படிங்கிற கருத்தை மதிக்கிறோம், ஏற்கிறோம். சாத்தான்குளத்துக்கு பொங்குன்னு பொங்குன அண்ணன் அமீர் அவர்கள் இப்போ திருப்புவனத்துக்கு ஏன் அடக்கி வாசிக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற கேள்வியே. திருப்புவனம் பற்றி பேசும்போது சாத்தான்குளத்தில் நடக்கலையா, சாத்தான்குளத்தில் 7 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டாங்க, 3 நாள் கழிச்சு தான் எடப்பாடி பேசினாரு, அதுவும் மருத்துவமனைக்கு போகிற வழியில் நெஞ்சு வழியில் இறந்து போயிட்டான்னு சொன்னார். ஆனால் இப்போ முதலமைச்சர் அப்படி சொல்லலை, அவர் நேரடியாக சாரி கேட்குறாரு, என்னென்ன பண்ணணுமோ பண்ணார். மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்களே, சாத்தான்குளத்தில் நடந்தது ஒரு தனிப்பட்ட ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்கிற இன்ஸ்பெக்டருடைய ஈகோ. அங்கே தனிப்படை அமைக்கப்பட்டு ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் தேடி போய் அடித்து கொள்ளலை, 2 நாள் வச்சிருந்து அடித்து சித்திரவதை செஞ்சு பொய்யான வழக்கில் கைது பண்ணி அவங்கள சாத்தலை. இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் மேலேயும் ஃபெனிக்ஸ் மேலேயும் ஏதோ ஒரு கோவம் வந்துடுது, கூட்டு வச்சு விசாரணைங்கிற பேரில் வச்சு அடிக்கிறாரு. அந்த ஸ்டேஷனோடு அது முடிஞ்சு போகுது. அங்கே எடப்பாடி பழனிசாமி பெரிய போராட்டத்துக்கு பிறகு சொன்னார் அப்படின்றாங்க. இங்கே மட்டும் அங்கேயாவது போராட்டம் பண்ணுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அனுமதி கொடுத்தது. கொரோனா காலகட்டத்தில் குறைந்தபட்சம் போராட்டம் பண்ணால் எல்லா அமைப்புகளும் போராட்டம் பண்ணாங்க, மக்கள் போராட்டம் பண்ணாங்க, பல்வேறு சமூக தலைவர்கள் வந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. இங்கே அந்த போராட்டம் கூட பண்ண விடாமல் காவல்துறை வச்சு அடக்குமுறையாவி திமுகவை சார்ந்த புரோக்கர்கள், யார் திமுகவுடைய திருப்புவனம் பேரூராட்சி தலைவர், சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளர், இவங்க எல்லாத்தையும் வச்சு பஞ்சாயத்து பேசி அந்த குடும்பத்தை மிரட்டி, அங்கே ஜெயராஜ் குடும்பத்தையோ ஃபெனிக்ஸ் குடும்பமோ குறைந்தபட்சம் மிரட்டப்படலை, இங்கே மிரட்டப்பட்டாங்க. நாங்கள் சாத்தான்குளம் சம்பவத்தை ஒரு சாதாரண சம்பவமாக கடந்து போக முடியாது. இந்த ஒப்பீடு முதல்ல தவறானது.
இந்த ஒப்பீடு அயோக்கியத்தனமானது, இந்த ஒப்பீடு மிக மோசமானது. சாத்தான்குளத்தை நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே, திருப்புவனத்தை ஏன் பேசலை அப்படின்னா, சாத்தான்குளத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை வழக்காகவே எடுத்துக்கொள்ளாமல் 7 நாள் போராட்டத்திற்கு பின்னாலேயும் பதில் வரலை. மக்கள் எழுச்சியில் வந்து கேட்கும் பொழுது, அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, மூச்சுத்திணறலில் இறந்து போனாங்கன்னு பதில் சொன்னார். அந்த சம்பவத்தை மறைச்சார். அதனால தான் நம்ம அந்த ஆட்சி மேலே விமர்சனம் வச்சோம். இப்போ இந்த இந்த ஏன்டா நீ அடிச்சேன்னு கேட்டால், ஏன் நீ போன வாரம் நீ அடிவாங்களே அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ ஏன்டா அடிச்சேன்னு கேட்டால், அவன்கிட்ட நீ மட்டும் அடிவாங்கன்னா நான் மட்டும் அடிக்கக்கூடாதா? ஏன்ப்பா அவனை வந்து கொலை பண்ண அப்படின்னு கேட்டால், சார் திருச்சியில் 2 பேர் கொலை பண்ணியிருக்கான், திருநெல்வேலியில் 2 பேர் கொலை பண்ணியிருக்கான், மதுரையில் 2 பேர் கொலை பண்ணியிருக்கான், நான் கொலை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பானா? நீ ஏன்டா கொண்டுன்னு கேட்குறோம். சாத்தாங்குளத்தில் ஜெயராஜும் பெண்ணிக்ஸும் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டு, அது அதிமுக தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான காவல்துறை என்பதனால தான் அந்த ஆட்சியை மாற்றிட்டு திமுக வந்துச்சு. அவன் செஞ்ச தவறை இவன் செய்ய மாட்டான்னு நம்பித்தான் அண்ணன் அமீர் கூட திமுக ஓட்டு போட்டார். தமிழ் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற, தமிழ் பற்றாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற, ஈழம் மொழி இனம்லாம் பேசிய அண்ணன் அமீர்கள் அந்த ஈழத்தை அழிப்பதற்கு துணை நின்ற, துரோகம் செய்த அண்ணன் அமீரையே கைது செய்து சிறைப்படுத்திய திமுகவுக்கு 2021 வெக்கம் கட்டு, மானம் கட்டு, சோறு கட்டு, சொரண கட்டு ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சியில் உட்கார வச்சாரு. சாத்தாங்குளத்துக்கு அவன் எதுவுமே செய்யலன்னு சொல்லி தானே நீங்கள் பண்ணீங்க. ஸ்டெர்லைட்டில் வந்து அவன் துடிக்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி தானே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு அதே தவிர திமுக செய்யும்னா அதை கேள்வி கேட்கக்கூடாது, அதை விமர்சிக்கக்கூடாது. ஆட்சியை அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஸ்டேஷன், இங்கே தலைமைச் செயலகத்திலிருந்து காவல்துறை தலைவருக்கு அழைப்பு வந்து அங்கே டிஎஸ்பிக்கு போய், டிஎஸ்பியிலேருந்து ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு ஒரு பொய்யான புகார், நகை இருந்துச்சா இல்லையான்னு கூட இன்றைக்கு வரைக்கும் தெரியல. 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ ஒரு பொய்யான புகாரில் இதுவரைக்கும் வந்து அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் தெரியுது. அதை மூடி மறைப்பதற்கு மொத்த சிஸ்டமும் வேலை பார்த்துச்சுங்கிறது தெரியுது. இங்கேயும் போராட்டம் நடந்து 3 நாள் கழிச்சு மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர், உங்களுடைய அண்ணன் யார், அமீரனுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? காவல்துறையை அடிக்கும் பொழுது வலிப்பு நோய் வந்து இறந்து விட்டார் என்று பதிவு போட்டாரா இல்லையா? அமைச்சர் ரகுபதி, இது வந்து சாதாரணமாக நடைபெறது தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது, விசாரணையில் எப்படி விசாரணை மரங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறாங்க. திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள், பேச்சாளர்கள், திமுக ஆதரவு எல்லாரும் ஒருமித்த குரலில் அங்கே நடக்கலையா, ஊபியில் நடக்கலையா, குஜராத்தில் நடக்கலையா, அமெரிக்கா நடக்கலையா, ஏன்னா ஊபியிலையும் குஜராத்திலையும் நாங்கள் என்ன புடுங்கிறதுக்கடா போகிறோம்? தமிழ்நாட்டில் திமுக ஓட்டு போட்டுக்கிறோம், திமுக ஆட்சி சரியில்லைன்னு கேட்டால் அங்கே இது பண்ணலையா, அங்கே சரியில்லையா? ஒரு புருஷன் வந்து பொண்டாட்ட கேட்குறான், ஏன்னா நீ பக்கத்து வீட்டுக்கார கூட தொடர்பு இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த தெருவில் ஒருத்தி 10 பேரோட தொடர்பு இருக்கா, நானாவது ஒருத்தவங்க கூட தான் தொடர்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா? அது சரியா இருக்குமா? மரியாதைக்குரிய அமீர் அவர்களே, ஏன்டா நீ தப்பு செய்யறன்னு கேட்டா அவன் தப்பு செய்யலையா, இவன் தப்பு செய்யலையா? ஏன் திருடுறன்னு கேட்டா அவன் திருடலையா, இவன் திருடலையா? இது எல்லாம் எது நடந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டால் பொள்ளாச்சியில் அங்கே நடக்கலையா, திருப்பூணத்தை கேட்டால் சாத்தாங்குளத்தில் நடக்கலையா? ஏன்டா கொள்ளையடிச்சிங்க, அதிமுக கொள்ளையடிக்கலையா? ஏன்டா ஊழல் பண்ணுறீங்க, அதிமுக ஊழல் பண்ணலையா? ஏங்க அதிமுக கொள்ளையடிக்கீங்க, அதிமுக பண்ணுந்தாண்டா நீங்கள் வெக்கம் கட்டி நீங்கள் ஓட்டு கட்டு வந்தீங்க, நீங்கள் திருப்பி அதை பண்ணுவீங்க கேட்கும்போது அமீர் போன்றவர்கள் அதை நார்மலைஸ் பண்ணுவதும். முதலமைச்சர் சாரி கேட்டார். மரியாதைக்குரிய அமீரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர், உண்மையான தமிழ் பற்றாளர் அண்ணன் ஆதம் பாவா, அமீரோடைய நெருங்கிய நண்பர், அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அமீர் அவர்கள் குறித்து நான் பேசிய போது என்னை கண்டித்த அண்ணன் ஆதம் பாவா இப்பொழுது அமீரை கண்டிச்சிருக்காரு. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரை இப்படி காவல்துறை அடித்து முதலமைச்சர் சாரி கேட்டா விட்டுருவீங்களா சகோதரர் அமீர் அவர்களின்னு கேட்டிருக்காரு. செருப்பகல்ட்டு அடித்த மாதிரி இல்லை. காவல்துறையினுடைய அடக்குமுறை அத்தனையும் அறிந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவர்கள். இதே காவல்துறையால், திமுகவுடைய திராவிட கட்சியினுடைய காவல்துறையால் 25 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு கோவை சிறையிலிருந்து சிறுநீரகம் செயலிழந்து, காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு சிறுநீரகம் செயலிழந்து அபுதாகிர் என்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு சிறைவாசி இறந்து போனார். அண்ணன் அமீர் போனாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் போய் பார்த்து வந்தாங்க, வேறு எந்த தலைவரும் போகல. அபுதாகிரை பற்றி, அபுதாகிருடைய வழியை உணர்ந்த அண்ணன் அமீர் அவர்கள், பாட்ஷாபாயோடைய வழியை உணர்ந்த அண்ணன் அமீர் அவர்கள், ரிஸ்வானுடைய வழியை உணர்ந்த அண்ணன் அமீர் அவர்கள். இப்போ சமீபத்தில் புழல் ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் பக்ருதீன் எவ்வளோ கொடுமையாக சிறைக்குள்ளக்கூடிய தனிப்படைகளால் அடிக்கப்பட்டு உள்ள துன்புறுத்தப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட தெரிந்த அண்ணன் அமீர் அவர்கள் போலீஸ் செய்கிற செயலை நார்மலைஸ் செய்வதும், அது அரசுக்கு முட்டு கொடுத்து நிற்பதும் எந்த மாதிரியான செயல்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் எச்சத்தனம். அரசு அந்த சோப் போட சொல்லிச்சு, போட்டு 4 பேரும் போங்க அவன்கிட்ட போய் கேளுங்கன்னு. இது எப்படி அரசோட தொடர்புபடுத்த முடியும்? அப்போ தனி மனித குற்றங்களை அரசோட தொடர்புபடுத்தக்கூடாது.
அரசும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தொடர்பு இருந்தாங்கன்னா தான் நம்ம குற்றப்படுத்த முடியும். அண்ணா அமீர் அவர் வந்து எப்படி விமர்சிக்கணும், எதை விமர்சிக்கணும் அப்படிங்கிறது பாடம் எடுக்கிறார். நீங்கள் வந்து ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க. யார் அந்த சார்னு யாரோ சொன்னதுக்காக நீங்கள் வந்து யார் அந்த சார்னு கேட்கலாமா? யார் அந்த சாருங்கிறது எஃப்ஐஆர் இருந்துச்சு. எஃப்ஐஆரில் ஏதோ ஒரு சார்ட்ட இந்த மாதிரி ஞானசேகரன் பேசினா அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னது எஃப்ஐஆரில் இருக்குது. அது விட ஆதாரம் வேண்டாமா? அந்த பெண்ணை விட ஆதாரமாக உங்களுக்கு தேவைப்படுதா? யார் சாரே இல்லாமல் தான் ஞானசேகரன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்கொயரி முடித்து வெளியே வர்றான். மறுநாள் தான் அரெஸ்ட் பண்ண செய்யப்படுறான். சாரே இல்லாமல் தான், சாருடைய உதவியே இல்லாமல் தான் அவன் இந்தியாவினுடைய டாப் 10 யூனிவர்சிட்டியான அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறானா. அங்கே எப்படி சிசிடிவிகள் செயலிழந்து போகுது? இன்றைக்கு வரைக்கும் சிசிடிவிகள் வந்து காட்சிகள் வெளிவரலையே. எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி கட் ஆகுது? எந்த சாரோடைய துணை இல்லாமல்? ஏதோ ஒரு சாரோட துணை இருக்க போய் தானே மா சுப்பிரமணியம் அவர் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றாரு, அமைச்சர் பிரியாணி சாப்பிட்றாரு, அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பூரா உதவி செய்கிறான். அப்போ ஏதோ ஒரு சார் இருக்கார்ல, அது எந்த சார்னு கேட்க வேண்டியது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு மக்களுடைய ஜனநாயக கடமை. ஆனால் யார் அந்த சார்னு கேட்கக்கூடாதான். ஏன்னா ஆதாரத்தோட பேசணுமா? ஆதாரத்தை வச்சுக்கிட்டு, டேட்டா வச்சுக்கிட்டு, எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு பேசுங்க. அரசை குறை சொல்லாதீங்க. நான் ஒன்றும் திமுக காரன் கிடையாது, நீங்கள் திமுக காரனும் கிடையாது, நீங்கள் வந்து நடுநிலைவாதியும் கிடையாது, நீங்கள் அடிப்படை மனிதநேயவாதியும் கிடையாது, நீங்கள் உண்மையான இஸ்லாமியராகவும் இருக்க முடியாது என்பது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தெரிய வருது. திமுகவுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை இஸ்லாமியர்கள், சமூக ஆர்வலர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகை செய்து, நபிகள் மொழியை படித்து, குரான் ஓதி, மறுமையில் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஜவஹர் அலி. என்ன நடந்துச்சு? புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளையை கண்டித்து 53 குவாரிகளை இழுத்து மூடி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வந்து சட்ட ரீதியாக போராடியவர் லாரியை வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டார். மரியாதைக்குரிய அண்ணன் அமீர் அவருடைய கருத்து என்ன? அதில் மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய கருத்து என்ன? இதற்கு மன்னிப்பு கேட்டார், ஒரு முதலமைச்சர் சாரி கேட்டாருன்றீங்களே. ஜவஹர் அலி மரணத்துக்கு முதலமைச்சர் சாரி கேட்கலையே. திமுகவில் ஸ்டாலினுடைய தனிப்படை படை பாதுகாவலராக, ஸ்பெஷல் செக்யூரிட்டியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் என்கிற திருநெல்வேலி மாவட்டம் டவுனை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வக்பு நிலங்களை ஒரு தனி மனுஷன் ஆக்கிரமிக்கிறாங்க, அதுக்கு எதிராக போராடியவர் துள்ள துடிக்க கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் காலைல 6:30 மணிக்கு படுகொலை செய்யப்பட்டார். பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது, தொழுகை முடிச்சு வெளியே வரும்போது படுகொலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து மரியாதைக்குரிய அமீர் அவர்களுடைய கருத்து என்ன, கண்டனம் என்ன? திருப்போணம் அஜித்குமாருக்கு மன்னிப்பு கேட்ட ஸ்டாலின் ஜாகிர் ஹுசேனுக்கும் ஜவஹர் அலிக்கும் ஏன் மன்னிப்பு கேட்கல? ஏன்னா அங்க போராட்டம் வீரியம் அடையல, தமிழ்நாடு முழுக்க போய் சேரல, பிரச்சனை ஆகல. இது இஷ்யூ ஆகுது, பிரச்சனை ஆகுது, காவல்துறை நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு, தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசும் பொருளா மாறுது, எதிர்கட்சிகள் போய் பார்க்கறாங்க அப்படின்னு வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். நடவடிக்கை எடுக்காம இருந்தால் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர எடுத்ததை போய் எப்படி கேட்க முடியும்? சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு சாரி கேட்குறார். அந்த பண்பை நீங்கள் பாராட்டணும். நான் திமுகலாம் கிடையாது, அதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் உடனே திமுகவான்னு கேட்காதீங்க. அதிமுகவை இருந்தால் பொங்கணும், திமுக இருந்தால் மங்கணும், அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? அதிமுக ஆட்சியில் அனிதா மரணத்திற்கு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன், நான் பார்த்த அமீரன் இப்போ இல்லை. அனிதாவுடைய மரணத்திற்கு வந்துட்டு, டேய் அமைச்சர்களா உங்களுக்குலாம் வந்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு கண்ணாமன்னு பேசினார், பொங்கினார், வாடா போடான்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் பேசி, அதிகாரிகள்லாம் பேசி, மத்திய ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தினார். அந்த அமீரண்ணன் இப்போது எங்க? இப்போ நீட் தேர்வு இல்லையா? இப்போது மரணங்கள் நிகழலையா? அனிதா மரணத்துக்கு பேசின வாயி இப்போ தனுஷ், கனிமொழி அப்படின்னு பல தம்பிமார்கள், பல தங்கிகள் இப்போ இறந்து போயிருக்கிற இந்த ஆட்சியில் ஒரு வார்த்தை பேசலையே. உச்சபட்சமாக பெண்களுடைய மூக்குத்தி, பெண்களுடைய தாலி, பெண்களுடைய கொலுசு, பெண்களுடைய துப்பட்டா, எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த திமுக அரசு, வேற எந்த மாநிலத்தையும் இந்த கொடுமையில் இங்கே நடக்குது. அனிதாவுக்கு பொங்கி அண்ணன் அமீர் இப்போ ஏன் பொங்கலை? சாத்தாங்குளத்துக்கு பொங்குன அண்ணன் அமீர் திருப்போணத்துக்கு ஏன் பொங்கலை? பொள்ளாச்சிக்கு பொங்குன அண்ணன் அமீர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பொங்கலைன்னா பொங்கலை. ஏன்னா அவருக்கு பொங்கல் சரியாக வைக்கப்பட்டுருச்சு. இந்த ஆட்சியில் ஜாபர் சாதிக்கு அயலகணி பொறுப்பாளர், ஜாபர் சாதிக்கு வச்சு அண்ணன் அமீர் படம் எடுக்கிறாரு. ஜாபர் சாதிக்கு போதைப்பொருள் வழக்கில் சிக்கிறான். சிக்கின உடனே அமீருக்கு சிக்கல் வருது. அமீருக்கு சிக்கல் வந்த உடனே அமீர் தன்னை தானே காப்பாற்றிக்கணும், சர்வே பண்ணிக்கணும். முதலமைச்சர் கூட்டு பேசுறாரு, நீங்கள்லாம் என் கூட இருக்கணும் அமீர், அண்ணா நான் உங்கள் கூட தானே எப்போதும் இருக்குன்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் கிட்ட அமீர் அண்ணன் சொல்ல, நீங்கள் ஒன்று நம்ம கட்சியில் இணைஞ்சி சீட் எடுத்து நில்லுங்க, இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்கணும்னு நான் வர்றேன்னு சொல்லுவார். 2026 100 விழுக்காடு அமீர் இந்த
திமுக காரில் ஏறி பிரச்சாரம் பண்ண போறாரு, திமுக வண்டியில் ஏற போறாரு. ஏற போறதுக்கு முன்னாடி இப்போ எதுக்கு இந்த திருப்போணத்தை நார்மலைஸ் பண்ணி மன்னிப்பு கட்டுட்டாரு, வீடு கொடுத்துட்டாரு, பட்டா கொடுத்துட்டாரு, மனை கொடுத்துட்டாரு, போலீஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், அமெரிக்காவில் நடக்கலையா, ஐரோப்பாவில் நடக்கலையா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜாபர் சாதிக்கு வெளியே வந்துட்டான். யாரு? 2200 கோடிக்கு மெத்தப்பட்டமைனை கடத்தி இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கேவலப்படுத்திய போதைப்பொருள் வியாபாரி ஜாபர் சாதிக்கு வெளியே வந்துட்டான். அந்த ஜாபர் சாதிக்கை வச்சு இறைவன் மிகப்பெரியவனு படம் எடுத்த அமீர் 85 விழுக்காடு படம் முடிஞ்சிச்சு, 15 விழுக்காடு படம் முடியணும். ஜாகிர் ஹுசேன் ஏப்ரல் 21 ஜாமீனில் வெளியிட்டான், கண்டிஷன் மேலே கையெழுத்து போட்டு முடிச்சிட்டான். வெளியே வந்து மீண்டும் வியாபாரத்தை தொடங்கிட்டான். மீண்டும் வியாபாரம் என்ன வரும்? திருநகை சும்மா இருக்குமா? அரிப்பு நிற்குமா? படம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ படத்தை முடிச்சவனும் 15 விழுக்காடு, நீ ஒயிட்டில் கூட படத்தை முடிக்கிறேங்கிறாரு. இப்போ ஜாபர் சாதிக்கை நம்பி அமீர் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஜாபர் சாதிக்கு JSM அப்படின்னு பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இந்திராங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சுக்கிறான். திரைப்பட தயாரிப்பு ஆரம்பிச்சா. அப்போ 2200 கோடி பத்திரமா அவன் எங்கேயோ வச்சிருக்கிறான். யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான்? அது எங்கே இருக்குது? இது எல்லாமே இறைவனுக்கு மிகப்பெரியவன் இல்லையா, அந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம். இப்போ அதை படம் எடுப்பதற்காக ஜாபர் சாதிக் தேவைப்படுறாரு. ஜாபர் சாதிக் மூலியமாக திமுகவுடைய சப்போர்ட் தேவைப்படுது. திமுக கூட இருந்தால் மட்டும்தான் அந்த அமலாக்கத்துறை இல்லை போதை தடுப்பு பிரிவு இதனுடைய வழக்கு விசாரணையிலிருந்து அமீர் தப்பிக்க முடியும். தான் தப்பிப்பதற்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, ஜாகிர் ஹுசேனோ ஜவஹர் அலியோ இல்லை திருப்பூணம் அஜித்குமாரோ இல்லை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணோ எவன் பாதிக்கப்பட்டா என்னன்னு சொல்லி போராளி, மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள் இப்பொழுது திமுகவை நார்மலைஸ் செய்கிற இடத்துல செந்தில்வேலுக்கும் கருப்பழனியப்பனுக்கும் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அமீர். போட்டி செந்தில்வேலை கருப்பழனியப்பனா அமீரா யாரு முட்டு கொடுப்பது? முட்டு கொடுப்பதில் முனைவர் பட்டம் பெறுவது எப்படி, சுபவீரபாண்டியனை முந்துவது எப்படி அப்படிங்கிற போட்டி இந்த 3 பேருக்குள்ள உருவாயிருக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அமீர் என்ன எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவாப்ல முட்டு கொடுப்பதில்ல. ஆளாளுக்கு சொல்றது சிபிஐ என்கொயரி வந்துட்டு வச்சுட்டாங்க, சிபிஐ என்கொயரி கேட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிபிஐ என்கொயரி நடத்தி எல்லா வழக்குகளையும் விடிவு வந்துருச்சா? மரியாதைக்குரிய KN நேரு அவருடைய அன்பு தம்பி ராமஜெயமுடைய கொலை வழக்கு சிபிஐ தான் விசாரிச்சது. சிபிஐ விசாரித்த பிறகு தான் சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றிருக்காங்க. இந்தியாவை உருக்கிய தோனி என்கிற படத்தினுடைய நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர் வீட்டில் மொட்டை மாடியில் வீட்டுக்குள்ள தலைமையில் இருக்கும்போது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு சிபிஐ தான் இருக்கு. இப்படி எத்தனையோ தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ வழக்குகள் சிபிஐ வசம் சென்ற வழக்குகள் இன்றைக்கு வரைக்கும் தீர்வடைக்காம இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியாம அப்படி கிடக்குது. அப்போ இந்த வழக்கெல்லாம் சிபிஐ விசாரிச்சு நல்ல முடிவையும் அவங்க குற்றவாளிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பூணம் அஜித்குமார் வழக்கையும் சிபிஐ கண்டுபிடிச்சு. சிபிஐ என்பதே ஒரு கண்டுபிடிப்பு. இங்க இருக்கிற போலீஸ் போல மத்திய போலீஸ், இங்க இருக்கிற புலனாய்வு பண்ற போலீஸ் என்ன தடை எடுக்க போதோ அதுதான் சிபிஐ எடுக்க போகுது. இங்க போலீஸே சம்பந்தப்பட்டிருப்பதனால ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போடலாம், ஒரு ஸ்பெஷல் டீம் போடலாம். தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச நேர்மை இருக்கக்கூடிய, கொஞ்சம் நேர்மையாக செயல்படக்கூடிய, துணிச்சலாக செயல்படக்கூடிய எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையிலே ஒரு குழுவை போடலாம், இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவை போட்டு இதை சிறப்பாக கண்காணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்திலேயே என் திருப்பூணத்து சம்பந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சா கூட குறைந்தபட்சம் அவர் நேர்மையாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த இன்ஸ்பெக்டரும் தன்னை பழி கொடுத்து 4 பேரை காப்பாற்று நினைக்க வாய்ப்பு கிடையாது. திருப்பூணம் ஆய்வாளர்கிட்ட கூட இந்த வழக்கை விசாரிக்க வைக்கலாம். அதில் கூட ஒரு நேர்மையாக இந்த குற்றங்கள்லாம் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐ பார்த்துக்கொண்டு விடுறது என்பது அதை மறந்து நம்ம கடந்து அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அதனால சிபிஐட்ட கொடுத்துறாங்கன்னு அமீர் போன்றவர்கள் சொல்வது என்பது அது வியப்பானது, வேடிக்கையானது. இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த வழக்கில் புகார்தாரராக இருக்கக்கூடிய நிக்கிதா போல ஒரு கருணை கொண்ட பெண் யாரும் இருக்க முடியாது. நிக்கிதா போல ஒரு மனிதநேயவாதி யாரும் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த உலக அமைதிக்கான நோபல் பரிசை நிக்கிதாவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிக்கிதா பேசிக்கிட்டு இருக்கு. அவர் தாவரவியல் பேராசிரியா. அவங்க இதுக்குள்ளே யாராவது பாம்புக்கும் வந்திருந்தா கூட பாம்பை எடுத்து கொண்டு போய் காட்டில் விட்டுருவாங்கண்ணா. ஆமாம், நாங்கள் பாம்பு வீட்டில் வந்துச்சுன்னா பாம்பை வெட்டி குழம்பு வச்சு சூப்பு வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்போம். நிக்கிதா மட்டும் பாம்பு வச்சுன்னா பாம்பை கொண்டு வெளியே விட்டுருவாங்க. நாங்கள் பாம்பு வந்தால் பாம்பு எடுத்து வேட்டியில் விட்டுருவோமா? என்னையா கொடுமையாக இருக்குது. பாம்பு வந்தால் எல்லாரும் தீயணைப்பு துறை சொல்லுவாங்க, இல்லை பாம்பு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, வெளியே விடுவோம். குக்கரில் ஈ ஓட்டியிருந்தா கூட அதை எடுத்து வெளியே விட்டுருவாங்களா? நாங்கள் குக்கரில் ஈ ஓட்டியிருந்தால் அதை குக்கரில் தூக்கி போட்டு சோத்தோட சாப்பிடுவோமா? நாங்கள் பள்ளி வந்தால் அவங்க பள்ளியை விரட்டி விட்டுருவாங்க, நாங்கள் பள்ளி வந்தால் பிடிச்சி வாயில் போட்டுருவோம். கர்ப்பம் வந்தால் அவங்க நிக்கிதா விரட்டிடுவாங்க, நாங்கள் கர்ப்பம் பிடிச்சி கக்கத்தில் வச்சுக்குவோம். எப்படி இது? மனிதநேயவாதியா, உயிர்நேயவாதியா? அஜித்குமாரோட தம்பி மரணத்திற்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்.
அதாவது நடிக்கலாம், அதுக்குன்னு மனோரமாவை தாண்டி நடிக்கக்கூடாதுல்ல. எந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை. காவல்துறையில் யாரும் தெரியாது, உயரதிகாரிகள் யாரும் தெரியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட நிக்கிதாவுக்கு இருக்க தொடர்பு, நாங்கள் தொடர்புக்குன்னு சொல்லலை, யாருமே சொல்லலையே. தலைமைச் செயலகத்தில் ஒரு ஐஏஎஸ் நிக்கிதாக்கு பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த ஐஏஎஸ் தமிழ்நாட்டுடைய ஒரு தலைமை காவல்துறை அதிகாரிக்கு பேசியதாகவும் அந்த அதிகாரி நேரடியாக டிஎஸ்பி பேசியதாகவும் தெரியுது. நிக்கிதாவுடைய அலைபேசியை சிடிஆர் போட்டா தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துடைய அதிகாரிகளை க்ளோஸாக வாட்ச் பண்ணா டிஎஸ்பியுடைய அலைபேசிக்கு வாட்ஸ்அப் அண்ட் நார்மல் காலில் எந்த அதிகாரி பேசுனாங்க அப்படிங்கிறத சிடிஆர் போட்டால் தெரிஞ்சிட போகுது. இதுக்குள்ள மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற மாவட்ட நீதிபதி ஜான் அவர்கள் கடந்த 4 நாட்களாக விசாரணை நடத்தியிருக்காங்க. விசாரணை முடிவுகள் இன்னைக்கு மதியம் முடிஞ்சிருச்சு. வருகிற 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் நாளைக்கு சமர்ப்பிக்க போகிறாங்க. 8ஆம் தேதி எல்லாம் தெரிய போகுது. நிக்கிதா யார்கிட்ட பேசுனாங்க, என்ன நடந்துச்சு, உயர்திகாரியோட தொடர்பு என்ன, எந்த தொடர்புமே இல்லாமல் யாரையுமே தெரியாமல் வாய்மொழியாக கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவுக்கு ஒரு டிஎஸ்பி தனிப்படையை அனுப்பியதாக வரலாறு உண்டா? சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் தினம் நகையை எடுத்துகிட்டு போகிறான், தினம் செயின் எடுத்துகிட்டு போகிறான். முதலமைச்சர் சொன்னார் சங்கிலி பருப்பு தாலி அறுப்புன்னு. தினம் சங்கிலி எடுத்துகிட்டு போகிறான். அங்கெல்லாம் தனிப்படை வரையலையே, ஏன் உங்களுக்கு மட்டும் தனிப்படை வரையணும்? இதே மடப்புறத்திலேயே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது, திருப்பூரத்தில் எத்தனை சம்பவம் இருக்குது. இதுக்கெல்லாம் தனிப்படை விரைந்திருக்கானா? விரையலை. தனிப்படை விரைஞ்சது மட்டும் இல்லாமல் இவ்வளவு கொலைவெறி கொண்டு தாக்குவதற்கான காரணமே இவன் தான் அக்யூஸ்டு அப்படின்னு பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி 100 விழுக்காடு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுற முயற்சியில் இப்போ நிக்கிதா இறங்கிட்டாங்க. சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ஆடியோ எழுதுங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க, உங்கள் மேலே கொஞ்சம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க, டிஎஸ்பி வரைக்கும் முடிச்சு விடு, டிஎஸ்பிக்கு மேலே யாரையும் சொல்ல வேண்டாம், யாரையும் தெரியாதுன்னு சொல்லு, முதலமைச்சர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லு, அதனால் கவர்மெண்ட் உன் பக்கம் நின்றோம், இல்லை உன்னை அரெஸ்ட் பண்ணாது, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்காது, எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி உயரதிகாரிகள் சொன்னதுனால உயரதிகாரிகளை காப்பாற்ற உட்காந்துட்டு ஃபுல் மேக்கப்போட அங்கே ஒரு சாவு நிகழ்ந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உட்காந்து மேக்கப்பை போட்டுட்டு உட்காந்து தினமும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்து செய்திகளை பரிமாறிக்கிட்டு பகிர்ந்து கொண்டு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, நீராராடியான்னு நம்ம மனசுக்குள்ள ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, பத்திரிகையாளர் சந்திக்கிறது, தூக்கி வச்சு உட்கார வச்சு விசாரித்தா அம்புட்டு வெளியே வந்துடும். அதை விட்டுவிட்டு தமிழ்நாடு காவல்துறை யாரை காப்பாற்ற நிக்கிதாவை பேட்டி கேட்குது, யாரை காப்பாற்ற நிக்கிதாவை ஊடகத்தை சந்தித்து அங்கே பேசுகிற அந்த உடல் மொழி இருக்குல்ல, அந்த உடல் மொழி சொல்லுது இவ எவ்வளோ பெரிய கைங்காரின்னு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் எதுவுமே எனக்கு கிடையாது. மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் இந்த அஜித் மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா எப்படி இந்த சம்பவம் நடந்துன்னு சொல்லி தனியார் தொலைக்காட்சியில் நிக்கிதா ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாக்குது. கோயிலுக்கு போனாங்களாம், கோயிலில் போயிட்டு அந்த கோவில் நடந்த கதையெல்லாம் சொல்லலை, நாங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இவர் மேலே சந்தேகம்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நடந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு கோர்ட்டு போலீஸு ஒரு லேடி போலீஸ் என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு நீதி இந்த மாதிரி ஜட்ஜு உங்களை பார்க்கணும்னு சொன்னார், மேஜிஸ்ட்ரேட் உங்களை பார்க்கணும்னு சொன்னது இல்லை, மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போனோம். இங்கே திருப்பூணத்தில் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போனோம். மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தனியாக இருந்தார், அதிகாலை அது தனியாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு பேசுகிறோம். அப்போ அவங்க நடந்ததெல்லாம் அவங்க சொல்ல சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம். அன்றைக்கி விடுமுறை வேறு, அதுக்கப்புறமும் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்போ நாங்கள் நகையை வாங்கத்தான் வர சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி போனோம். எங்கள் அம்மாவும் நானும் போயிருந்தோம். அப்போது தான் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு காவலர் கேட்டாராம், நாங்கள் சொல்லிட்டுமா அப்படின்னு ஜட்ஜிட்ட கேட்டாராம். ஜட்ஜி சொல்லிடுங்க மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். உடனே இவங்க அம்மா மகனே அப்படின்னு அழுதாங்களாம். எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, இல்லை எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டேன். அஜித்குமார் இறந்து போயிட்ட செய்தி ஒட்டுமொத்தமாக முதல் நாள் இரவே எல்லா ஊடகங்களையும் வெளிவந்துருச்சு. மறுநாள் காலையில் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்களையும் பத்தி எரிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும் 25 பதிவு போடுற நிக்கிதாவுக்கு நாய்க்குட்டியை போடுறது, நாய்க்குட்டி முஞ்சா எந்த முஞ்சும் தெரியல, 2 நாய் போட்டோ போடுறது, நாய்க்குட்டி போட்டோ போடுறது, சோறு திங்கிறத போடுறது, ஏதாவது
கடவுள் சம்மந்தப்பட்டதை போடுறது ஏதோ ஒன்று போட்டுருக்கோம் இந்த ஃபார்வர்டு மெசேஜை. அப்போ எந்த நேரமும் ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிறத இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற ஷார்ட்ஸ் போடுற நிக்கிதாவுக்கு அஜித்குமார் இறந்து போய் தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சு நிற்கிது. அங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்குது. 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் சேங்கைவாரம் வந்து 9 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டார். அட்வொகேட்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க. எல்லாமே நினச்சி 7 மணிக்கே இறந்து போயிட்டார். 8 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு 11 மணிக்கெலாம் வந்து மருத்துவமனையிலே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் அதிகாலையில் திருப்போணம் மடப்புறத்தில் மக்கள் கூட தன்னடிச்சா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி, அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் குமிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்ச விஷயம் நிக்கிதாவுக்கு தெரியாதான். நிக்கிதாவுக்கு வந்து காவல்துறை அதிகாரி மெஜிஸ்ட்ரேட்டுடைய நீதிமன்றத்தில் வச்சு சொன்னாங்களாம். சொன்ன உடனே மகனே அப்படின்னு சொல்லி நிக்கிதாவுடைய அம்மா சொல்லிச்சான். எங்ககிட்ட வந்து அந்த தம்பி இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. அப்போ தான் எங்களுக்கு இடியை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்லாமல் கூடவே வந்துட்டு அப்படியே எங்கள் அம்மா ஆவுன்னு ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க. எப்படி ஒரு ட்ராமாவை செட் பண்ணி தான் ரொம்ப நல்லவ, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாதிக்கப்பட்டவ, நகை பறிபோனது உண்மைதான், இதெல்லாம் தாண்டி அந்த நிக்கிதா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு பெண் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல. இந்த காவல் நிலையத்தில் அஜித்குமார் இருக்கும்போது ஒரு பெண்ணை, ஒரு பூ விற்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த பேரோட சொல்கிறாங்க. அந்த பெண்ணையோட பேரோட சொல்லி அந்த பெண்ணை வந்து காவலரை வர வச்சாங்க. வந்த பெண் வந்து அஜித்குமார் ஏன் ஆளை எங்கன்னு கேட்டுச்சான். அதாவது அஜித்குமாரை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, அவள் வந்து பூ விற்கிறா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அந்த பொண்ணை வர வச்சு ஒரு என் ஆளுங்கன்னு கேட்டா அந்த பெண் உள்ளே போயிட்டு வந்து இந்த நிக்கிதா கிட்ட சொல்லலாம், எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவான். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் எந்த குற்ற பின்னணியிலையும் அஜித்குமார் ஈடுபடலை. அஜித்குமார் ஒரு தவறான பையனாக இருந்தது தான் அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவிலில் வேலை பார்த்த சக்தீஸ்வரன் எல்லாரும் அஜித்குமார் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணக்கூடிய பையன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நிக்கிதா என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறான்னா, அஜித் இந்த மாதிரி பையன் அப்படின்னு அஜித்தை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணோ இல்லை அஜித்துக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோ, ஒரு பூவிக்கிற பெண் வந்து அவன் இப்படித்தான் எப்போதும் பண்ணுவான் அப்படின்னா எப்போதும் இப்படித்தான் திருடுவான் அப்படிங்கிற வார்த்தையை நிக்கிதா சொல்கிறான்னா இவ எந்த மாதிரியான ஆள்? விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஒரு லேடி வந்தாங்க, என் ஆள் எங்கேன்ட்டு வந்தாங்க. நான் உடனே அதுதான் அவங்க ஒய்ஃபோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க போய் பார்த்து அஜித்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்மா, கொஞ்சம் நேரம் பண்ணால் சொல்லுவான், அவனுக்கு இதே வேலையாக போச்சு. மரியாதைக்குரிய தென்னிந்திய ஃபார்வர்டு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் வந்து பத்திரிகை சந்திப்பு நடத்தினாங்க. நிக்கிதாவால் நான் பாதிக்கப்பட்டேன், ஒரு நாள் திருமணம் செய்து மாலை 4 மணிக்குள்ள பாலும்பழம் சாப்பிட்றதுக்குள்ளே வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு போலியான ஒரு கல்யாணத்தை ஒரு செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது எல்லாம் நடக்குது. ஆனால் 4 மணிக்குள்ள வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நாய்க்குட்டியை கலந்து சாப்பாடு போடலை. அதனால் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடலங்கிறத ஒருத்தி கல்யாணமே வேணாம் புருஷனே வேணாம்னு கோச்சிட்டு போவாளா? நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடணும்னு கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. தாலி கட்டும் போது மூஞ்ச பார்த்து தான் அப்புறம் பார்க்கவே இல்லை பாவம் அவர். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து, உண்மையிலே நிக்கிதாவை கல்யாணம் பண்ணி தான் அந்த திருமண வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து, நல்ல குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உண்மையிலே நிக்கிதா அந்த திருமணத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா, அது வேற விஷயம். அவருடைய வாழ்க்கையை நல்லா பண்ணிட்டு போயிருக்கிறா. அந்த அவ்வளோ பெரிய அக்யூஸ்டாக இருந்து பல பேரை, இது போல் பல பேரை, ஏற்கனவே 3 பேர் என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொருத்தர் எல்லாமே டைவர்ஸ் ஆகிருக்கு. ஒரு 3 டைவர்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கிறா. அஃபிஷியலாகவே, அன்அஃபிஷியலாக எத்தனை தெரியல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு இது எந்த பொய்யும் சொல்லும் இல்லையா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். அப்போ அவர் சொன்னார், பொய்யை உண்மை போல பேசுவதில் அந்த குடும்பமே ஒரு பெரிய குடும்பம். அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவன் தம்பி கவியரசாக இருக்கட்டும், அந்த குடும்பமே ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் பொய்யை அவ்வளோ உண்மையாக பேசுவாங்க. ஏன்னா படித்தவன் சூது செய்தால் எப்படி செய்வான், டெக்னிக்கலாக செய்வான் இல்லையா, அது மாதிரி வார்த்தையில் பிசிறு இல்லாமல் அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே உருவாக்கி ஒரு பொம்பளை சவுக்கு சங்கர் மாதிரி பேசுகிறாங்க நிக்கிதா. எப்போவுமே எந்த தவறு நிகழ்ந்தாலும் அதில் கடைநிலை ஊழியர்கள், கீழ்மட்டத்தில் உள்ளவன் அத்தனை பேர் காலியாவான். இதில் டிஎஸ்பி வரைக்கும் காலியாயிருக்காங்க. டிஎஸ்பி உத்தரவு போட்டிருக்காரு. டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டது யார்? அந்த கேள்வி இப்போதைக்கு இருக்குது. டிஎஸ்பியோடு இது முடிக்கப்படும்னா இந்த வழக்கில் நிச்சயமாக இந்த வழக்கு நீதி கிடைக்காது. டிஎஸ்பிக்கு மேலே விசாரணை நடத்தினா மட்டும்தான் இந்த வழக்கில் உண்மையான நீதி கிடைக்கும். ஆனால் நிக்கிதா இறக்கி விடப்பட்டிருப்பது டிஎஸ்பி வரைக்கும் முடிச்சு விடுறதுக்காக. டிஎஸ்பி கூட கைது செய்யப்படலை, காவலர்களோட காவலர்களை கைது பண்ணியாச்சு, ரிமாண்ட் பண்ணியாச்சு, காவலர்களை வந்து முடிச்சுடுவாங்க, அவங்க வாழ்க்கை காலி. டிஎஸ்பி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு, பணி இடைமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு.
எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காரு. அதுவும் கடுமையான அழுத்தங்களுக்கு பிறகு இதில் டிஎஸ்பி வரைக்கும் காலி பண்ணிட்டு மற்ற உயரதிகாரிகளை காப்பாற்றின முயற்சியில் மொத்த சிஸ்டமை இறங்கிருச்சு. உண்மையிலே இந்த வழக்கில் தமிழக அரசு யாரையோ காப்பாற்றுவதற்கு முழுமையாக இறங்கியிருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய நிக்கிதாவுடைய பேட்டி மூலமாக தெரிகிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ